ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடக்க இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே மிச்சம் இருக்குது. இந்த சமயத்தில் ஐபிஎல்ல எந்த டீமில் ஒரு பிளேயர் ஸ்டார்ட் பண்ணாங்களோ மறுபடியும் அதே டீமுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க டாப் 5 ஹோம் கமிங் பிளேயரோட பார்ட் 1 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். இந்த ஹோம் கமிங் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் எந்த டீமில் இருக்கும்போது ரொம்ப பிரபலமானாரோ அந்த டீமுக்கே திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேயர் சுட்டி குழந்தை கடைக்குட்டி சிங்கம்னு சிஎஸ்கே ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட சாம் கரன். என்னதான் இவர் ஐபிஎல் கேரியரை பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்காக ஸ்டார்ட் பண்ணி அந்த டீமுக்காக ஹேட்ரிக் விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் கூட அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. சிஎஸ்கே டீமுக்காக விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஐபிஎல்ல இவரோட மார்க்கெட் அதிகமாகவே ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா நடந்த மினி ஆக்ஷனில் 18.5 கோடிக்கு மறுபடியும் பஞ்சாப் கிங்ஸ் டீமாலே வாங்கப்பட்டார். ஆனால் இப்போ மறுபடியும் நடக்க போகிற மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் டீம் இவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவரை ஆர்டிஎம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருந்தாலும் மற்ற முக்கியமான வீரர்களை கம்பேர் பண்ணும்போது இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக சிஎஸ்கே டீம் இவரை எடுக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது கேஎல் ராகுல். ஐபிஎல் கேரியரை இவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அந்தளவுக்கு ஃபேம் அந்த டீமில் இவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா 2016 அண்ட் 2017 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமுக்காக விளையாடும்போது தான் இவரோட பேர் அதிகமாச்சு. அதுக்கப்புறமா இந்தியன் டீம்லேயும் தொடர்ந்து வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறமா இவர் பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னு நிறைய டீமுக்காக விளையாடி இருக்காரு. நிறைய விமர்சனங்களையும் அடைஞ்சிருக்காரு. ஆனால் ஆர்சிபி டீமில் இருந்தபோது இவர் கிடைச்ச ஃபேம் அளவுக்கு மற்ற டீமில் இருக்கும்போது கிடைக்கலங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இதனால் மறுபடியும் ஆர்சிபி டீம் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷனில். இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்ட் போல்ட். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு ட்ரெண்ட் போல்ட். ஐபிஎல்ல இவரோட கெரியரை டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிட்டு பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டோட காம்பினேஷன் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு காம்பினேஷனாக ஐபிஎல்ல இருந்துகிட்டு இருக்குது. மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை தவிர ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ஆர்டிஎம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆக்ஷனில் எந்த டீம் அதிக விலைக்கு இவர் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு போக தான் போகிறாரு. ஸோ மும்பைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த லிஸ்ட்டில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தை சேர்ந்த ரவிச்சந்திர அஸ்வின். ஐபிஎல்ல தன்னோட கேரியரை சிஎஸ்கே டீமுக்காக ஆரம்பித்தார். சிஎஸ்கே டீமுக்காக பல மறக்க முடியாத ஸ்பெல்களை போட்டிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக 2011 ஐபிஎல் ஃபைனலில் கிறிஸ் கெயிலோட விக்கெட்டை முதல் ஓவர்லேயே வீழ்த்தினது எல்லா சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. சிஎஸ்கே விட்டு போனதுக்கப்புறமா பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ்னு பல டீம்களுக்காக விளையாடி இருக்காரு. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸை தவிர மற்ற எந்த டீமுக்கும் பெரிய அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமும் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி இவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே டீம் இவரை எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட முன்னாள் கேப்டனாக இருந்திருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை முதல்ல ஐபிஎல்லோட ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போன ஒன் அண்ட் ஒன்லி கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் இருந்திருக்காரு. லாஸ்ட் இயர் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட கேப்டனாக இருந்து அந்த டீமுக்கு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் மெகா ஆப்ஷனுக்கு முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் இவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஆர்டிஎம் பண்ணுற ஆப்ஷனும் கிடையாது கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் டெல்லி டீமை பார்த்தோம்னா அவங்க 4 பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் கேப்டன் தேவையாக இருக்குது அந்த டீமுக்கு. ஸோ ஆப்ஷனில் மறுபடியும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ஸ்ரேயஸ் ஐயரை வாங்கி கேப்டனை நியமிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம். இது வரைக்கும் நம்ம ஐபிஎல் மெகா ஆக்ஷன் மூலமாக ஒரு பிளேயர் எந்த டீமில் ஃபேமஸாக இருந்தாரோ அதே டீமுக்கு திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க பிளேயர்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதை தவிர வேறு எந்த முக்கியமான பிளேயர் மறுபடியும் அவங்களோட ஹோம் கமிங் டீமுக்கு போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.